கைலாய மலைக்கு வெவ்வேறு மதங்களில் வெவ்வேறு மொழிகளில் பல பெயர்கள் உள்ளன. இமயமலையில் அமைந்திருக்கும் கைலாய மலை பல பெயர்களைக் கொண்ட மலையாகும். இது கலாச்சாரங்கள் முழுவதும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை எதிரொலிக்கிறது. சமஸ்கிருதத்தில் இது கைலாச, இது படிகம் என்று பொருள்படும் கேலாச என்பதிலிருந்து பெறப்பட்டிருக்கலாம். திபெத்திய மொழியில் இது கேவ் ரின்போச்சே, இது பனிகளின் விலைமதிப்பற்ற நகை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த புனித சிகரம் பல்வேறு அர்த்தங்களைக் கொண்டுள்ளது. திபெத்திய பௌத்தர்கள் இதை காங்கிரி ரின்போச்சே என்று போற்றுகிறார்கள். பான் நூல்கள் தண்ணீர் மலர் மற்றும் கடல் நீர் மலை போன்ற பெயர்களை வழங்குகின்றன. மேலும் இந்துக்கள் இதை சிவபெருமானின் வீடு என்று போற்றுகிறார்கள். உள்ளூரில் இது புகழ்பெற்ற நதிகளின் மூலமான திசே மலை. இந்த எண்ணற்ற பெயர்கள் மற்றும் நம்பிக்கைகள் கைலாய மலையை ஒரு வசீகரிக்கும் புதிராக ஆக்குகின்றன. இந்து மதத்தில் கைலாய மலை சிவபெருமானின் இல்லம். கைலாய மலை சிவபெருமானின் மரியாதைக்குரிய வசிப்பிடமாக இந்து மதத்தின் ஆன்மீக திரைச்சீலையை அலங்கரிக்கிறது. பண்டைய இந்து நம்பிக்கைகளின்படி வலிமைமிக்க இறைவன் இங்கு நித்திய தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரது புனித இருப்பு புனித சிகரங்களை தனது யோக சக்தியால் மூடியுள்ளது. அவர் தனது தெய்வீக குடும்பத்துடன் அவரது துணைவி தேவி பார்வதி மற்றும் அவர்களின் 2 அன்பான மகன்களான விநாயகர் மற்றும் கார்த்திகேயருடன் இங்கு வசிக்கிறார். சிவபெருமானின் தீவிர வழிபாட்டாளரான ஆசீர்வதிக்கப்பட்ட காளை நந்தியும் இங்கே தனது இடத்தை காண்கிறார். ஆன்மீகத்தால் மறைக்கப்பட்ட இந்த மலை இமயமலையின் சாரத்தையே அலங்கரிக்கும் சிவபெருமானின் தெய்வீக ஒளியை உணரவும் மரியாதை செலுத்தவும் ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள பக்தர்களை அழைக்கிறது. கைலாய மலை பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலான இணைப்பு என்று நம்பப்படுகிறது. உயர்ந்த இமயமலையின் நடுவில் கைலாய மலை உயரமாக நிற்கிறது. அதன் 4 முகங்களும் 4 திசைகளிலும் சுட்டிக்காட்டுகின்றன. இந்து மதம், பௌத்தம் மற்றும் சமண மத நம்பிக்கைகளில் இந்த மலை பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலான ஒரு தெய்வீக இணைப்பாகவும் தெய்வீகத்திற்கான நுழைவாயிலாகவும் பார்க்கப்படுகிறது. புராணங்களின்படி பாண்டவர்களும் திருபதியும் இறுதி விடுதலையான மோட்சத்தை தேடி இங்கு ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டனர். அவர்கள் இந்த புனித சரிவுகளில் நடந்து செல்லும் போது அவர்களில் ஒருவர் சிகரத்தை அடைவதற்கு முன்பே விடுதலையை அடைந்ததாக கூறப்படுகிறது. பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலான ஒரு உறுதியான பாலமான கைலாய மலை தேடுபவர்களை தொடர்ந்து அழைத்து நமது உலகத்திற்கும் மேலே உள்ள தெய்வீக உலகத்திற்கும் இடையிலான மாய தொடர்பை ஆராய அவர்களை அழைக்கிறது. கைலாஷ் மலை என்பது மேற்கு திபெத்தின் தொலைதூர பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனிமையான சிகரம். மேற்கு திபெத்தின் தொலைதூர வனப்பகுதியில் அமைந்துள்ள கைலாஷ் மலை கடல் மட்டத்திலிருந்து 6638 மீட்டர் உயரத்தில் உயரமாக உள்ளது. இது இந்த பகுதியில் ஒரு தனிமையான ராட்சத மலை. அதன் மகத்துவத்திற்கு இணையாக அருகில் வேறு எந்த மலைகளும் இல்லை. இது ஒரு விதிவிலக்கான மற்றும் மூச்சடைக்கக்கூடிய காட்சியாக அமைகிறது. ஏனெனில் அதன் அழகு எந்த அண்டை சிகரங்களாலும் தொடப்படாமலும் தடையின்றியும் உள்ளது. இந்த தனித்துவமான புவியியல் தனிமை அதன் ஆன்மீக கவர்ச்சியை ஆழப்படுத்துகிறது. பல்வேறு நம்பிக்கைகளைச் சேர்ந்த யாத்ரிகர்களை அதன் புனித உயரங்களுக்கு அஞ்சலி செலுத்த ஈர்க்கிறது. உலகின் கவனம் இந்த தனிமையான காவலாளியின் மீது திரும்பும் போது இது இயற்கையின் கலைத்திறனுக்கும் கரடுமுரடான மற்றும் மக்கள் வசிக்காத நிலப்பரப்பில் மரியாதைக்குரிய கலங்கரை விளக்கமாகவும் உள்ளது. கைலாஷ் மலையின் வடிவம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரமிடு போன்றது. மர்மத்தால் சூழப்பட்ட கைலாஷ் மலை ஒரு வியக்கத்தக்க ரகசியத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அதன் சிகரம் இயற்கையான உருவாக்கம் அல்ல, மாறாக மனிதனால் உருவாக்கப்பட்ட வெற்றிட பிரமிடு என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இது 100க்கும் மேற்பட்ட சிறிய பிரமிடுகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த பிரமிடுகள் 100 முதல் 1800 மீட்டர் உயரம் கொண்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 146 மீட்டர் உயரமுள்ள பிரபலமான எகிப்திய பிரமிடுகளை கூட விஞ்சுகிறது. இந்த கண்டுபிடிப்பு கைலாஷ் மலை முற்றிலும் இயற்கையான படைப்பு என்ற கருத்தை சவால் செய்கிறது. அதன் சரியான சமச்சீர்மை மற்றும் ஒரு கதீட்ரலுடன் ஒற்றுமை, அதன் இயற்கைக்கு மாறான செங்குத்தான பக்கங்களுடன் ஒரு பிரமிட்டை போன்ற வேண்டுமென்று வடிவமைக்கப்பட்ட வடிவமைப்பை பரிந்துரைக்கிறது என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் வாதிடுகின்றனர். உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த வெளிப்பாடு பண்டைய பொறியியல் மற்றும் இந்த புனித மலையைச் சுற்றியுள்ள மர்மங்கள் பற்றிய நமது புரிதலை மாற்றக்கூடும். கைலாய மலையின் பனி மூடி ஒருபோதும் உருகாது.
கைலாய மலையின் மிகவும் மர்மமான அம்சங்களில் ஒன்று அதன் நிரந்தரமாக உருகாத பனி மூடி. வெப்பநிலை அதிகமாக இருக்கும் ஒரு பகுதியில் அமைந்திருந்தாலும் இந்த புனித சிகரத்தின் கிரீடம் என்றென்றும் அழகிய வெள்ளை பனியால் மூடப்பட்டிருக்கும். இந்த நிகழ்வு பல நூற்றாண்டுகளாக யாத்ரீகர்கள் மற்றும் தேடுபவர்களின் கற்பனையை கவர்ந்து வருகிறது. இது மலையின் மாயவாதம் மற்றும் தெய்வீக முக்கியத்துவத்தின் ஒளியை மேலும் அதிகரிக்கிறது. இயற்கை காரணிகளால் கூறப்பட்டாலும் சரி அல்லது புனிதத்தின் வெளிப்பாடாக மதிக்கப்பட்டாலும் சரி, கைலாய மலையின் நிரந்தர பனி மூடி இமயமலையின் மையத்தில் நீடித்த தூய்மை மற்றும் ஆன்மீக அதிர்வுகளின் அடையாளமாக நிற்கிறது. கைலாய மலையின் சிகரம் ஏற முடியாதது. கடல் மட்டத்திலிருந்து 6638 மீட்டர் உயரத்தில் கைலாய மலை தனித்துவமான சூழ்ச்சிகளைக் கொண்ட ஒரு மலை. ஆச்சரியப்படும் விதமாக இது திபெத் பீடபூமியில் மிக உயரமானதல்ல. இருப்பினும் இது ஏறுபவர்களால் வெல்லப்படவில்லை. பண்டைய புராணங்களின்படி ஒரு காலத்தில் மதிக்கப்படும் புத்த துறவி மிலாரேபா மட்டுமே அதன் சிகரத்தை அடைந்தார். சமீபத்திய காலங்களில் ஒரு அறிவியல் பயணம் சிகரத்தை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டது. ஆனால் ஒரு திபெத்திய லாமாவின் ஆலோசனை அவர்களை அவர்களின் தேடலை கைவிட வழிவகுத்தது. துரதிருஷ்டவசமாக அதையும் மீறி குழுவின் 4 உறுப்பினர்கள் இன்னும் 1 வருடம் அல்லது 2 ஆண்டுகளுக்குள் தங்கள் மரணத்தை சந்தித்தனர். கைலாய மலையில் ஏறுவது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது கடவுள்களை கோபப்படுத்துவதாக நம்பப்படுகிறது. சிவனின் சொர்க்கம் என்று பொருள்படும் அதன் சமஸ்கிருத பெயர் 4 மதங்களுக்கு அப்பாற்பட்டு அதன் புனிதமான அந்தஸ்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பல நூற்றாண்டுகளாக சாகசக்காரர்களை ஈர்த்த போதிலும் இந்த மாய மலை ஒருபோதும் மனித வெற்றிக்கு அடிபணியவில்லை. அதன் மர்மமான ஒளியை பாதுகாத்து வருகிறது. கைலாய மலை கோரா ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஆன்மீக விடுதலைக்கு வழிவகுக்கிறது. சுற்றுலா என்பதற்கான திபெத்திய வார்த்தையான கோரா யாத்திரையை கடந்தது. இது தியானம் மற்றும் ஞானம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு ஆன்மீக பயணம். கைலாய மலையில் 3 நாள் 53 கிலோமீட்டர் கடிகார திசையில் கோரா ஆன்மாக்களை சுத்திகரிக்கிறது, பாவங்களை நீக்குகிறது, மேலும் தேடுபவர்களை முக்தி அல்லது நிர்வாணத்தை நோக்கி வழிநடத்துகிறது. இந்த புனித பயிற்சி கைலாய மலையை கடிகார திசையில் சுற்றி வருவதை உள்ளடக்கியது. இது ஆழ்ந்த பயபக்தியை வெளிப்படுத்துகிறது. யாத்ரீகர்கள் மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள், பிரார்த்தனை சக்கரங்களை சுழற்றுகிறார்கள், சில சமயங்களில் புனித தலங்களுக்கு முன் சாஷ்டாங்கமாக வணங்குகிறார்கள், தெய்வீகத்துடன் ஆழமாக இணைக்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். கைலாய கோரா மலை பொருள் கவனச்சிதற்களை நீக்கி ஆன்மீக வளர்ச்சியையும் தெய்வீகத்துடன் வலுவான தொடர்பையும் வளர்க்க உதவுகிறது. இது நிறைவேற்றத்திற்கான பாதை மற்றும் தெய்வீக சக்தியை பற்றிய ஆழமான புரிதல் யாத்ரீகர்களை அறிவொளிக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது. ஆசியாவின் 4 பெரிய நதிகளின் பிறப்பிடம் கைலாய மலை. சிந்து, சட்லஜ், பிரம்மபுத்ரா மற்றும் கர்னாலி ஆகிய 4 முக்கிய ஆசிய நதிகளின் ஊற்றுக்கண்ணாக கைலாய மலை தனித்துவமான தனித்துவத்தை கொண்டுள்ளது. இந்த ஆறுகள் இப்பகுதியின் வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்துடன் ஒருங்கிணைந்தவை. இந்த புனித மலை மற்றும் அருகிலுள்ள மானசரோவர் ஏரி மற்றும் ரக்ஷஸ்தால் ஏரிக்கு அருகில் தங்கள் தோற்றத்தை கொண்டுள்ளன. பிரம்மபுத்ரா என்றும் அழைக்கப்படும் யார்லங் சான்போ திபெத், இந்தியா மற்றும் பங்களாதேஷ் வழியாக பாய்கிறது. வலிமையான யார்லங் சான்போ கிராண்ட் கேனியனை செதுக்குகிறது. சட்லஜ் கைலாய மலைக்கு அருகில் உருவாகிறது, திபெத்தையும் இந்தியாவையும் கடந்து செல்கிறது. திபெத்தில் சிங்கே கபூக் என்று அழைக்கப்படும் சிந்து நதி பாகிஸ்தான் வழியாக செல்வதற்கு முன்பு திபெத்தில் தனது பயணத்தை தொடங்குகிறது. திபெத்தில் மச்சா கபூக் என்று அழைக்கப்படும் கர்னாலி திபெத்திலிருந்து நேபாளத்திற்கு பாய்ந்த இறுதியில் கங்கையில் இணைகிறது. புனித நதிகளின் இந்த சங்கமம் கைலாய மலை பகுதியில் கலாச்சார மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வளமான நாடாவை நெய்கிறது. கைலாய மலை புராண நகரமான ஷம்பலாவுடன் தொடர்புடையது. கைலாய மலை புராண நகரமான ஷம்பலாவுடன் ஒரு மாய தொடர்பை கொண்டுள்ளது. ஷம்பலா என்று பெரும்பாலும் உச்சரிக்கப்படும் ஷம்பலா புத்த மதத்தில் ஒரு புராண மண்டலமாகும். இது இமயமலைக்கும் கோபி பாலைவனத்திற்கும் இடையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இராச்சியம் திபெத்திய புத்த மத இலட்சியங்களின் உச்சத்தை குறிக்கிறது. அங்கு அனைத்து மக்களும் ஞானம் பெற்றுள்ளனர். இது தூய நிலம் என்ற புனைப்பெயரை பெற்றுள்ளது. ஓல் மோலன்ரிங், ஷாங்கிரிலா,
சொர்க்கம் மற்றும் ஈடன் என்றும் அழைக்கப்படும் ஷம்பலாவின் மர்மமான இருப்பு கைலாய மலையின் பகுதியுடன் பின்னி பிணைந்துள்ளது. திபெத்திய நம்பிக்கைகளின்படி சித்தர்களும் துறவிகளும் இந்த மர்மமான நகரத்தில் தொடர்ந்து வசிக்கின்றனர். கைலாய மலையைச் சுற்றியுள்ள மர்மங்களையும் அதைச் சூழ்ந்துள்ள புனித புராணங்களையும் ஆழப்படுத்துகிறார்கள்.